அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மனிதனை மனிதன் பல்லக்கில் தூக்கி சுமக்கும் பட்டின பிரவேசம் தமிழ்நாட்டில் அவசியமா? உண்மை ஆன்மீகம் இதனை அனுமதிக்குமா என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு ஆதீனங்கள் இயங்கி வருகின்றன. இவைகள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் ஆதீனங்கள் மதக்கடமைகளை செய்து வருகின்றன என்ற பெயரில் மடக்கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றன என்பதே சரியாக இருக்கும். இவ்வாறு தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்ற ஆதீனங்களில் மிக முக்கிய ஆதீனங்களில் ஒன்றாக இருப்பது மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனமாகும். இந்த தர்மபுர ஆதீனத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் 11 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த 11 நாள் திருவிழாவில் முத்தாய்ப்பாக கடைசி 11வது நாளில் பட்டின பிரவேச விழா நடைபெறுவது வழக்கமாக தொடர்கிறது. அப்போது தர்மபுரம் ஆதீனம் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து அங்குள்ள 4 வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது நடைமுறையாக தொடர்கிறது. இன்றைய நாகரிகம் வளர்ந்து நிற்கும் உலகில் இதுவெல்லாம் அவசியமா என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் நிறைவாக தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் திரு ஆபரணங்கள் அணிந்து திருக்கூட அடியவர்களுடன் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து பட்டின பிரவேசம் வருகை தரும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்வில் திருப்பனந்தாள் ஆதீனம் சபாபதி தம்பிரான், செங்கோல் ஆதீனம் சிவப்பிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரியார், வேளாக்குறிச்சி ஆதீன இளவரசு, துலாவூர் ஆதீனம், தொண்டைமண்டல ஆதீனம், திண்டுக்கல் சிவபுர ஆதீனம், சைலாபுரி ஆதீனம் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்ற நிகழ்வு கடந்த 2022ஆம் ஆண்டும் நடந்தது. அப்போது தர்மபுரம் ஆதீனத்தின் பட்டின பிரவேசத்திற்கு மனித உரிமை காரணங்களை முன்வைத்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் தடை விதித்தார். குறிப்பாக அப்போதைய அரசின் உத்தரவு அடிப்படையிலேயே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மனிதனை மனிதன் பல்லக்கில் தூக்கி சுமப்பது மனித உரிமை மீறல் என்று பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தடை விதிக்கப்பட்டதாக அதற்கு காரணமும் கூறப்பட்டது. இந்த தடைக்கு வலதுசாரி மதவாத அரசியல்வாதிகளும் பல்வேறு மதவாத அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டு மனிதனை மனிதன் பல்லக்கில் தூக்கிச் சுமக்கும் பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு ஆதரவாக கொக்கரித்த எந்த தலைவரும் இன்று அதிகாரத்தில் இல்லை. அவர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக இன்று சமூகத்தில் உலா வருகிறார்கள். தங்கள் இருப்பை தக்க வைக்க போராடி வருகின்றார்கள். பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு ஆதரவாக பெரிய சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டு உயர் நீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சனை சென்றது. அதன் மீது அப்போது நீதிபதிகள் GR சாமிநாதனும் செந்தில் குமாரும் அடங்கிய பெஞ்ச் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சிக்கு தகுந்த காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நீதிபதி GR சாமிநாதன் தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்களும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் நன்றாகவே தெரிந்து வைத்துள்ளார்கள்.
மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்திற்கான மனிதனை மனிதன் பல்லக்கில் தூக்கிச் சுமக்கும் பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்காக கிடைத்த தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்பா அல்லது வாங்கப்பட்ட தீர்ப்பா என்பது இன்றளவும் தமிழ்நாடு மக்களின் மனங்களில் புரியாத கேள்வியாகவே தொடர்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டுக்கான தர்மபுர ஆதீனத்தின் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி அந்த பகுதி மக்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாத நிலையில் நடந்து முடிந்துள்ளது. நம்மை பொறுத்தவரை மதவாத பட்டின பிரவேசமாக இருந்தாலும், மத திருவிழாவாக இருந்தாலும், மத சடங்குகளாக இருந்தாலும், இதுபோன்ற பழக்க வழக்கங்களில் மனித உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், மதவெறி மாய்க்கப்பட வேண்டும். மதத்தின் பெயரால் பெரியவர்கள் சிறியவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஜாதிய தாழ்வுகள் குறிப்பாக மதத்தின் பெயரால் கடைபிடிக்கும் தேவையில்லாத எப்பயனும் அல்லாத மூட பழக்க வழக்கங்கள் முற்றாக ஒழிக்கப்பட்டு உண்மை ஆன்மீகம் தமிழ்நாட்டில் தழைக்க வேண்டும் என்பதே ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.